ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஆசை தோசை யூடியூப் சேனல் உங்கள் செந்தில் குமார். ஒரு காஞ்சிபுரம் ஒரு ரிவ்யூ போடுறோம். நம்ம வேலூர் நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில் காஞ்சிபுரம் அந்த ஆர்ச்சி கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி இருக்கும் இல்லைங்களா, அங்கே மதிய உணவு வந்துட்டு அப்படியே கிளம்பி போகலான்ட்டு ஐடியா பண்ணோம். அதனால் அங்கே காஞ்சிபுரம் ஆர்ச்சிக்கு முன்னாடி ஸ்டார் பிரியாணியில் இறங்கி மதிய உணவை சாப்பிட நம்ம வாஷ் பேஷனில் கை கழுவிடுறோம். கை கழுவிட்டு போகிறோம். நம்மளுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் பசங்க கொஞ்சம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அங்கே அந்த ஹால்லேயே கொஞ்சம் கடைங்க இருக்குது, அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம், அப்புறம் முந்திரி, பாதாம், மக்ரூட் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ நின்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்டார் பிரியாணி மேலே பார்த்தீங்கன்னா போர்டு தெரியும். இது நம்ம காஞ்சிபுரம் ஆர்ச்சிக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட உட்காந்துட்டோம். வாழை இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி ப்ளஸ் தயிர் ஆனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி. பிரியாணி தம்மில் இருக்குன்னாங்க. சரி, அது வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க வாழையிலேயே வெந்துடுற மாதிரி சூடான பிரியாணி கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அப்போவே நம்ம அங்கே ரிவ்யூ போடாமல் விட்டோமே, ரொம்ப வருத்தப்பட்டோம். அதுக்கு அடுத்த வாரமே நம்ம ஒரு வேலூர் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. சரி, இந்த தடவையாவது கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ பண்ணுவோன்ட்டு இது மறக்காமல் இந்த தடவை உங்களுக்காக நம்ம ஆசை தோசை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பண்ணாதவங்க, இனிமேல் பார்க்காதவங்க, பெல் பட்டன் அழுத்தாதவங்க எல்லாருக்குமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் 65 ஃப்ரானு, அப்படியே சூடாக பிரியாணியும் வந்துடுச்சு. பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தூரி ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஃப்ரான் 65 ஆர்டர் கொடுத்துருந்தோம். கையை வைக்க முடியல, கொதிக்க பிரியாணி, சூடான மட்டன் பிரியாணி. பார்த்தீங்கன்னா தந்தூரி பீஸ், இது சிக்கன் தந்தூரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொதிக்க இருக்குது, கையை வைக்க முடியல, கொதிக்க சூடாக. ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வெள்ளாட்டுக்கறி. நான் ஏன் அது வெள்ளாட்டுக்கறின்னு சொல்கிறேன்னா, நான் நம்ம ஊரில் நிறைய சாப்பிட்ருக்கேன். வெள்ளாட்டுக்கறியும் செம்பரி ஆடுக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால தான் நான் அங்கே பார்த்தா மோஸ்ட்லி வெள்ளாட்டுக்கறி தான். இந்த ஸ்டார் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெள்ளாட்டுக்கறி தான் போடுறாங்க. இன்னும் வேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டலில் செம்பரி ஆடு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இவங்க ஸ்டார் பிரியாணியில் வெள்ளாட்டுக்கறி தான் போடுறாங்க. அருமையாக வாயில் போட்டவொடனே வெண்ணெயை கரைஞ்சிடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பசங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இங்கே விசிட் பண்ணி சுட இது சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது அருமையான சீரக சம்பா ரைஸ். இது வேலூர், அப்புறம் காஞ்சிபுரம் இந்த வட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பாஸ்மதியை விட அருமையாக இந்த குட்டி அரிசி சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை ஆற்காடு கிச்சிலி சம்பான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கள் ஊரில் வேலூர் சைடில் சீரக சம்பான்னு தான் சொல்லுவோம். அருமையான ரைஸ் இது. இப்படியே பார்த்தீங்கன்னா சித்தூரில் கூட நம்ம ரிலேஷன் இருக்காங்க. சித்தூர்லேயும் இது ஃபேமஸ் சீரக சம்பா. அங்கேயும் சீரக சம்பா ஒரு சில வட்டத்தில் சீரக சம்பா பிரியாணி அருமையாக சுட. ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எல்லாமே சொல்கிறாங்க சூப்பர்னு. அன்றைக்கி எல்லாருமே பயங்கர பசியோடு போனோம். அதே டைமில் கொஞ்சம் லேட் ஆகுன இன்னும் அந்த டேஸ்ட்டு எல்லாம் நம்ம பசியை அதிகப்படுத்திச்சு. ஒய்ஃபும் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நானும் பயங்கர பசியோட ஒரு கட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் கேப்டன் அருண்குமார்.
இவர் பார்த்தீங்கன்னா அருமையாக சப்ளை பண்ணாருங்க. ஸ்டார் பிரியாணி போனீங்கன்னா இவரை பார்க்கலாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறாரு. நல்லபடியாக அன்றைக்கி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து மெனுவெல்லாம் அருமையாக பரிமாறினார். கிட்டவே நின்று என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு. அடுத்தது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜில்லுன்னு ஒரு குல்ஃபி ஐஸ் வந்து சாப்பிட்டோம். அருமையாக இருந்தது. வெளியில் குல்ஃபி ஐஸ் எவ்வளோ கடையில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது இந்த குவாலிட்டி வந்து டாப் குவாலிட்டி. அது பார்த்தீங்கன்னா அந்த கான்மாவோ இல்லை வேறு எதுவும் மிக்ஸ்அப் இல்லாமல் பியூர் பால் ப்ளஸ் அந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் அரைச்சி போட்டு குங்குமப்பூலாம் லைட்டாக இருந்தது. அதில் அருமையான குல்ஃபி. அது பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகிறதுக்காக பிரியாணி ஒரு கட்டணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஜீரணம் ஆகிறதுக்காக ஒரு ஜில்லுன்னு ஒரு குல்ஃபி, அருமையான குல்ஃபி சாப்பிட்டு குல்ஃபி வந்து காலியாகல. நல்லா கொடுத்த காசுக்கு ஒர்த்தான குல்ஃபி. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு தித்திப்பு சோம்பு, அந்த ஸ்வீட் சோம்பு, அதில் வந்து ஒரு சில அந்த இதெல்லாம் மிக்ஸ்அப்பில் நல்லா டேஸ்ட் எளிமையாக இருந்தது. அப்புறம் நம்ம அதை வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து திருப்பி நம்ம வேலூர் நோக்கி போயிட்டுருக்கோம். நடு வழியில் காஞ்சிபுரம் கோயில் போகலான்ட்டு. கோயில்னால் கோவில் இல்லை, அது ஒருத்தருடைய தியான மண்டபம். அங்கே கிளம்பி அப்படியே லைட்டாக அங்கே பார்த்துட்டு அப்படியே வேலூர் கிளம்புறோம். வேலூர் போயிட்டுருக்கோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இதுதான் காஞ்சிபுரம் ஆர்ச்சி வளைவு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் உள்ள அங்கே ஷூட் பண்ண அலௌடு கிடையாது. அதனால் அங்கே இருந்து அதை முடிச்சுட்டு நாங்கள் வேலூர் போனோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுக்கு மேலே பார்க்க விருப்பம் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இயற்கை காட்சி நாங்கள் எடுத்திருக்கோம். இதையும் ரசித்து பார்ப்பீங்க. ஆசை தோசை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் வந்து இந்த ப்ரோக்ராம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம் இருக்குது. நம்மளுடைய அடுத்த ரிவ்யூவும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மேலான அருமையான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய உண்டான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் மூலயமா தெரியப்படுத்துங்க. இந்த இயற்கை காட்சிலாம் வந்து அந்த காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய வழியில் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு நான் என்னுடைய சிஸ்டர் சாமுண்டின்னு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நான் வேலூருக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால அடுத்து அங்கே அம்மா பிரியாணின்னு இருக்குது. அது ரிவ்யூ பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. அடுத்த இதில் கண்டிப்பாக அது ஒரு ரிவ்யூ போகிறது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சீரக சம்பா பிரியாணி தான். மட்டனு சிக்கனு ரெண்டுமே கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நீங்களும் வந்து கடவுளர்களால் ஜாலியாக டூர் போகிறதுக்கு கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட மாதிரி நீங்களும் அங்கே சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை உணரணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஃபேமிலியோடு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மறக்காமல் ஆசை தோசை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ముందు నుంచి అందరన్న మాటే గాని మళ్ళీ అంట నాణ్యము ఇది చెప్పకుండా వచ్చేటము ప్రేమ బలి ఉన్నదమ్ము.
ஆமாம் அதே அந்த பக்கம் கூட வரலாம் பஸ் ஸ்டாண்டு உள்ள பூந்து வாங்க அந்த சைடு